welcome back to my channel Kana Fashions. இன்னைக்கு ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் 7ல blanket stitch பார்க்க போறோம். blanket stitchல 2 types இருக்கு. அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, bell icon press பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 types இருக்கு. blanket stitch 1, blanket stitch 2 னு. இப்போ blanket stitch 1 பார்க்க போறோம். single thread எடுத்துக்கணும். silk threadல single thread எடுத்துட்டு இந்த மாதிரி டிசைன் திலகம் ஸ்டைல்ல டிசைன் பேட்டர்ன் போட்டுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து மேல இருந்து பிரஸ் பண்ணி புல் பண்ணி எடுத்துட்டு வரணும். அடுத்து ஒரு செயின் ஸ்டிட்ச் போடணும். சின்னதா செயின் ஸ்டிட்ச் போட்டு நம்ம இந்த சைடில் ஒரு டாட் ஸ்டிச் லாங் ஸ்டிச் மாதிரி போட்டு பேக் கொண்டு வந்து பக்கத்தில் செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். எவ்வளோ கிட்ட வேணுமோ போட்டுக்கலாம். பிளாங்கெட் ஸ்டிச் இது பேர். கொண்டு வந்து ஒரு டாட் ஸ்டிச் போட்டு அடுத்த செயின் ஸ்டிச் போடுங்க. அழகாக சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அதை கரெக்டாக கேல்குலேட் பண்ணி இதுலேருந்து இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து போடுங்க. இது வந்து ஒரு அவுட்டர் எம்ப்ராய்டரி ஸ்டிச் மாதிரி தான் வரும். அவுட்டர் லைனில் ஒரு இதுக்கு அவுட்டர் லைன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டோன் வச்சு அவுட்டர் லைன் கொடுக்குறோம் அப்படின்னா இதை கொடுத்தோம்னா ஒரு இது லுக் கிடைக்கும். அதாவது இது விளக்கு இதெல்லாம் பிரைட்னஸ்லாம் நம்ம கோலம் போடும்போது போடுவோம்ல, அது மாதிரி ஒரு அவுட்லுக் கொடுக்கும். சிங்கிள் த்ரெட்டு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்பை இந்த திலகம் ஷேப்பை அப்படி கரெக்டான ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஃபில் பண்ணி வந்தோம்னா ஆக்சுவலாக ரெண்டு செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி எடுத்து போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட போட்டுடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு பேக் வந்துட்டு ஒரு டாட் ஸ்டிச் போட்டு அடுத்து செயின் ஸ்டிச் ஆரம்பித்து அந்த இதில் கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி லாங் ஸ்டிச் போட்டு ஒரு டாட் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து 2 செயின் ஸ்டிச் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி போட்டு வரேன். நடுவில் ஒரு பெரிய குந்தன் வைக்கிறோம் அப்படின்னா இது அவுட்லைன் மாதிரி போட்டோம்னா ஒரு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது திகட்டல் வந்துச்சுன்னா உடனே ரிலீஸ் பண்ணிவிட்டு ரீடூ பண்ணுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டு வீணாகும். அதனால் ஒரு தடவை இதை எடுத்துட்டு நீடில் எடுத்துட்டு அதை மறுபடியும் லூப்லேயும் போட்டிங்கன்னா நீட் ஃபினிஷிங் வரும். இல்லைன்னா த்ரெட் பிரிஞ்சிட்டு லாங் லைஃப் கொடுக்காது. அந்த இடத்துல ஒரு திகட்டல் இருந்துகிட்டே இருக்கும். பாருங்க, ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது blanket stitch 1. இந்த இடத்துல நாட் போடுறோம். ஸ்டார்டிங் எட்ஜுக்கே வந்துட்டோம். இப்போ நாட் போட போகிறோம். நாட் as usual நம்ம முன்னாடி கிளாஸ் 2ல சொன்ன மாதிரியே தான் வீடியோவில் இருக்குது. ஏற்கனவே நாட் போடுறத பார்த்துக்கோங்க. இப்போ அழகாக அந்த விளக்கு இதுக்கெல்லாம் தீபம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்குற மாதிரி தான். நடுவில் ஒரு குந்தன் வச்சுட்டு ஒரு பிரைட் லுக் கொடுக்குறது. இதுதான் பிளாங்கெட் ஸ்டிச்சு. செகண்ட் பிளாங்கெட் ஸ்டிச் இருக்குது. இது பிளாங்கெட் ஸ்டிச் 1. இப்போ செகண்ட் வந்து ஹரிசாண்டல். இது ஒரு ஷேப்பில் வரும், இது ஹரிசாண்டலாக வரும்.
இது ஹரிசாண்டலாக வரும்போது நம்ம எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாங்கெட் ஸ்டிச் 2ல் நான் வந்து டூக்கு ஹரிசாண்டல் லைன் போட்டு வெர்டிக்கலாக நம்ம வந்து பிளாங்கெட் ஸ்டிச்சில் இந்த இது போடுவோம். இந்த எக்ஸ்டென்ஷன் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுலேருந்து வச்சுக்கிறோம். மேலேருந்து எடுத்துகிட்டு த்ரெட்டை கீழே வரைக்கும் புல் பண்ணிவிட்டு அந்த ஹரிசாண்டல் லைனை விட்டு கீழே வரைக்கும் புல் பண்ணிவிட்டு நம்ம இழுத்தோன்னா இந்த சென்டர் பாயிண்டில் தான் டாட் விழணும். ரிட்டர்ன் பேக் வரணும். நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன். இப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வரைக்கும் போட்டுட்டு மேலே நம்ம டாட் ஒரு லாங் ஸ்டிச் மாதிரி எடுத்து கீழே வரைக்கும் வந்து கீழே அந்த பேஸ் லைன்லேருந்து சென்டர் லைன்லேருந்து கீழே வரைக்கும் போய் ஒரு எடுத்து சென்டரில் இந்த ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கிறதுல நாட் விழுகிற மாதிரி போட்டு அதில் ஒரு டாட் ஸ்டிச் போடணும். பிளாங்கெட் ஸ்டிச் நல்லா பாருங்கள். ஹரிசாண்டல் லைனில் போட்டிருக்கேன். மேலே உள்ள த்ரெட்லேருந்து புல் பேக் பண்ணணும். புல் பேக் இழுத்து நூலை இழுத்து வாங்கிட்டு ரிட்டர்ன் இந்த நூலையும் இழுத்து வாங்கணும். சென்டரில் டாட் வர்ற மாதிரி இருக்கும், நாட் வர மாதிரி. அதுதான் பிளாங்கெட் ஸ்டிச் 2 பாருங்க. ஹரிசாண்டல் லைன்லேருந்து மேலே உள்ள லைன் டாட்டை கீழே அந்த டாட்டில் போயிட்டு ரிட்டர்ன் பேக் வந்து சென்டரில் டாட் விழுகிறப்ப நம்ம வந்து இந்த நீடில் உள்ள ப்ரெஸ் பண்ணி டாட் ஸ்டிச் போட்டோம்னா பிளாங்கெட் ஸ்டிச் 2 வந்துடும். இதுவும் நம்ம ஈக்குவலண்ட் லைன் எத்தனை வேணுமோ போட்டுக்கலாம். ஒரு அவுட்டர் லைன் கொடுக்குற மாதிரி தான் இது. இவ்வளோதான் பிளாங்கெட் ஸ்டிச். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுடுறோம். டாட்டில் ஹரிசாண்டல் லைன்லேயே வந்து டாட் போட்டு எடுத்துட்டோம்னா மேலே பிளாங்கெட் ஸ்டிச் 1 2 இது சர்க்கிள் ஃபார்மேட்டில் திலகம் ஃபார்மேட்டில் இதில் வேணாலும் போடலாம். அவுட்டர் லைன் மாதிரி இருக்கும். இது ஹரிசாண்டலில் நம்ம வந்து ஒரு இதை போட்டிருக்கோம், டிசைன்ஸ் உள்ளே இருக்குது. அதை வந்து அவுட்டர் லைன் மாதிரி பிளாங்கெட் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணுறோன்னாலும் இந்த மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் பிளாங்கெட் ஸ்டிச் 1 எப்படி நல்லா இந்த ஈக்குவலண்ட்டாக நெருக்க போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி 2 இப்படி தான் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டிச் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.